இப்போ விஜய்க்கு இருக்கிற ஃபினாமினன் வந்து நமக்கு இன்னும் தெரியல. இந்த யூத் வந்து 2 வகையான ஃபீட்பேக் நமக்கு வருது. ம். ஒரு ஃபீட்பேக் என்ன சொல்லுதுன்னா, இல்ல ஒரு ஸ்ட்ராங் கரண்ட் இருக்கு. எல்லா ஃபேமிலிலயும் வந்து இந்த இந்த ஒரு 18 வயசுலேருந்து 25 வயசு பையன் உள்ளவங்க விஜய்க்கு தான் ஓட்டு போடணும்னு எந்த வீட்ல போய் கேட்டாலும் சொல்றாங்க. அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு சொல்றாங்க, இல்ல, இல்ல அது வெறும் ரசிகர்கள் கூட்டம் தான். அவர் யாருக்காவது பயன்படுவாரே ஒழிய, அவர் யாரோடு சேர்ந்தால் அது ஒரு ஃபோர்ஸ் ஆகுமே ஒழிய, தனிப்பட்ட முறையில வந்து அது ஒரு எலக்ஷனோட முடிஞ்சு போகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அத 26 எலக்ஷன் தான் அத சொல்றேன். இட்ஸ் எ டிஃபிகல்ட் ஃபினாமினன். பட் ஆனா, அது யார ஸ்பாயில் பண்ண போது? இப்போ எல்லாருடைய அசஸ்மெண்ட் வந்து பெரும்பாலானவருடைய அசஸ்மெண்ட் அரசியல் நோக்கருடைய கணிப்பு எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 7லிருந்து 10% ஓட்டு வாங்குவாருன்னு சொல்றாங்க. இந்த 7லிருந்து 10% ஓட்டுங்கிறது வந்து பெரிய ஓட்டு. வெற்றி தோல்வியை ஜெயிக்க ஏன்னா பல இடங்கள்ல வந்து 1%க்கு கீழ தான் இந்த வெற்றி தோல்வியே நிர்ணயிக்கப்படுகிறது. ஆமா. இப்ப இந்த 10% ஓட்டு எங்கிருந்து வருகிறது? யாருடைய வெற்றியை யாருடைய வெற்றியை பாதிக்க போகுது? அது வந்து ஒரு ஃபினாமினன். அது சில பேர் என்ன சொல்றாங்க, மைனாரிட்டி ஓட்ஸ் பூரா அவர் வாங்குவாரு. ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் மைனாரிட்டீஸ் வந்து என்ன யோசிப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுடைய எதிரிய தோற்கடிப்பது முக்கியம்னு நினைப்பாங்க. யார் ஜெயிக்கணுங்கிறது முக்கியம் இல்ல. நீங்க வந்து நம்முடைய உயிரோட இருக்கணும்ல அந்த ஊர்ல. பாதுகாப்போட இந்த ஊர்ல இருக்கணும். மரியாதையோட இந்த ஊர்ல இருக்கணும். நமக்கு வந்து நம்ம இன்ஸ்டிடியூஷன் நடத்தணும். நம்ம சர்ச்சுக்கு போணும், பள்ளிவாசலுக்கு போணும். நம்முடைய மத மரபுகள் வந்து இடைஞ்சல் இல்லாம நடக்கணும். இதுக்கு வந்து யாரு இடைஞ்சல் பண்ணாம இருப்பாங்கன்னு தான் அவங்க பார்க்குறாங்க. சரியான பார்வை. அவங்க வந்து யார் ஜெயிக்கணும்னு அவங்க பார்க்கறது இல்ல. ஏன்னா அவங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்ல. புரியுது. தே ஹேவ் டு சூஸ் ஒன்லி த லெஸ்ஸர் ஈவில். அதனால வந்து அதை நோக்கி தான் அவங்களுடைய அதனால வந்து விஜய்க்கு ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தா தான் ஓட்டு போடுவாங்க. விஜய் ஜெயிக்க மாட்டாருன்னு தெரிஞ்சா தே ஒன்ட் வேஸ்ட் தேர் ஓட்.